இப்போ நம்ம பொதுவா ஒரு விஷயத்தை எப்படி பார்ப்போம்னு பாத்தீங்கன்னா, ஒரு கல்ல தூக்கி வீசுறோம். அது நேரா போய் ஒரு கண்ணாடிய உடைக்குது. ம் ஆமா. அந்த வீசுறது ஒரு காரணம். கண்ணாடி உடையிறது அதோட விளைவு. சரி, அதோட கதை முடிஞ்சது அப்படின்னு தான் நாம சிந்திக்க பழகியிருக்கோம் இல்லையா? கண்டிப்பா. ஒரு தொடக்கம் இருக்கும், அப்புறம் ஒரு முடிவு இருக்கும். ஆமா. நம்ம மூளைக்கு இந்த மாதிரி ஒரு நேர்கோட்ல சிந்திக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். அதாவது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட பெட்டிக்குள்ள அடங்கிடணும். இந்த செயலை செஞ்சா இந்த விளைவு வரும். அதோட அந்த அத்தியாயம் முடிஞ்சிரும் அப்படின்னு நாம ரொம்ப உறுதியா நம்புறோம். உண்மைதான். நம்ம அன்றாட வாழ்க்கையில் இருக்கிற நிறைய குழப்பங்களை சமாளிக்க இந்த மாதிரியான ஒரு சிந்தனை நமக்கு ரொம்பவே உதவியா இருக்கலாம். ஒரு வடிகட்டி மாதிரி செயல்படலாம். ம். ஆனா, இந்த பிரபஞ்சத்தோட படைப்பு, அப்புறம் அந்த காரண காரிய சக்கரங்கள், இதையெல்லாம் நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்க தொடங்குறப்போ, இந்த தொடக்கம் முதல் முடிவு வரையிலான வரைபடம் சுக்கு நூறா உடைஞ்சிடுது. ஓஹோ, உடைஞ்சிடுதுன்னு சொல்றீங்க. ஆமா. அங்க எந்த ஒரு கதையும் ஒரு முடிவோட நிக்கிறதே கிடையாது. நீங்க ஒரு விஷயத்தோட முடிவு அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? அது உண்மையில உங்களால பார்க்க முடியாத ஒரு பெரிய சங்கிலியோட மிகச்சிறிய தொடர்ச்சி மட்டும்தான். அப்போ நாம முடிவு நினைக்கிறது உண்மையில ஒரு தொடக்கமா கூட இருக்கலாம். இப்போ நீங்க இந்த விவாதத்தை கேட்டுட்டு இருக்கீங்கன்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் கண்டிப்பா தோணும். தகவல்களால ரொம்ப சோர்வடையாம, பிரபஞ்சத்தோட படைப்பை பத்தி ஒரு ஆஹா அப்படின்னு தோண வைக்கிற ஒரு தருணத்தை நீங்க தேடிட்டு இருக்கீங்கன்னா, இந்த ஆழமான விவாதம் கண்டிப்பா உங்களுக்கானதுதான். சரியா சொன்னீங்க. சரி, நாம இப்போ இத ரொம்ப விரிவாகவே பார்ப்போம். இன்னைக்கு நாம அருட்பெருஞ்சோதி அகவல்ல இருக்கிற சில ஆழமான குறிப்புகளை தான் அலச போறோம். குறிப்பா அதோட 320 முதல் 323 வரையிலான வரிகள். இது நம்மளோட வழக்கமான சிந்தனையே கலச்சு போடுற மாதிரி இருக்கு. கண்டிப்பா. அந்த வரிகள்லாம் அப்படி ஒரு ஆழம் இருக்கு. அதாவது விளைவு எப்படி முடிகிறது, அல்லது உண்மையிலே அது முடிகிறதா அப்படிங்கறத பத்தின ஒரு தத்துவ படிக்கட்டு இது. இந்த முதல் வரிய பாத்தீங்கன்னா, விளைவினுள் விளைவும் அருட்பெருஞ்சோதி, விளைவதில் விளைவும் அருட்பெருஞ்சோதி அப்படின்னு வருது. ரொம்ப நுட்பமான வரிகள். இத படிக்கும்போது எனக்கு உடனே ஞாபகத்துக்கு வந்தது அந்த ரஷ்ய மரபொம்மைகள் தான். ஆமாமா, பாத்திருப்போம். அப்புறம் அதை தொடர்ந்து அதுக்குள்ள இன்னொன்னுன்னு போய்கிட்டே இருக்குமே. ஒரு விளைவுக்குள்ள ஒரு விளைவுங்கிறது அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. பாத்தீங்கன்னா, அந்த மரப்பொம்மைகள் ஒரு நல்ல உதாரணம் தான். ஆனா, அது ஒரு நிலையான அமைப்பை காட்டுது. எந்த மாற்றமும் இல்லாத ஒரு கட்டமைப்பு அது. ஓ, அப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இதை இன்னும் ஆழமா ஒரு இயங்கல தன்மையோடு நாம புரிஞ்சுக்கணும். இப்போ ரொம்ப அமைதியா இருக்கிற ஒரு குளத்துல ஒரு கல்லை தூக்கி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கே உருவாகிற அலைகளை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. கல் விழுந்த உடனே ஒரு வட்டம் உருவாகும். கரெக்ட். அந்த கல் நீரை தொட்ட உடனே முதல் அலை உருவாகுது. அது ஒரு விளைவு. நாம அந்த முதல் அலையோட நம்ம பார்வையை நிறுத்திக்கிறோம். ஆனா அந்த அலை அதோட நின்றுடுதானே? கண்டிப்பா இல்ல. அது அடுத்தடுத்த அலைகளை உருவாக்கிட்டே போகும். அதுதான் விஷயம். அது நீரோட மேற்பரப்பை மாத்தி அதுல இருக்கிற மூலக்கூறுகளை உந்தி தள்ளி அடுத்த அலைக்கான ஒரு புதிய சூழலை உருவாக்குது. அதாவது ஒரு புதிய அழுத்தத்தை கொடுக்குது. அப்போ முதல் அலை தான் இரண்டாவது அலைக்கு காரணமாகுது. அதேதான். இன்று வர விளைவு அப்படிங்கிறது வெறும் முடிவு கிடையாது. அது அடுத்த விளைவை உருவாக்குற ஒரு தொழிற்கூடம் அப்படின்னு சொல்லலாம். ஓ, அப்போ ஒரு செயல் முடிஞ்ச உடனே அதோட தாக்கம் அப்படியே காத்துல கரைஞ்சு போறதில்ல. அந்த விளைவு தனக்குள்ளேயே அடுத்த கட்ட விளைவு உற்பத்தி செய்யற ஒரு இயந்திரமா மாறிடுது. மிக துல்லியமா சொல்லிட்டீங்க. இதத்தான் அலையிற வகுத்த அப்படிங்கிற வார்த்தை மூலமா அந்த குறிப்பு நமக்கு விளக்குது. அலையிற அப்படின்னா ஒன்றோடு ஒன்று பிரிக்க முடியாதபடி ரொம்ப நெருக்கமா பின்னி பிணைஞ்சிருக்கிறது. பிரிக்கவே முடியாதுங்கிறீங்க? ஆமா. இப்போ நீங்க சுவாசிக்கிற ஒவ்வொரு மூச்சும் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் தனித்தனியா துண்டிக்கப்பட்ட விஷயங்கள் கிடையாது. அது எல்லாமே ஒரு மாபெரும் வலையில ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைஞ்சிருக்கு. இது வரலாறு, சமூகவியல் இதோட பொருத்தி பார்க்கும்போது இன்னும் பிரம்மாண்டமா எனக்கு தோணுது. எப்படி சொல்றது? இப்போ ஒரு பெரிய போர் நடந்து முடியுதுன்னு வச்சுப்போம். சரி. அந்த மக்களோட மனநிலைய, அவங்களோட பொருளாதாரத்தை, ஏன் அடுத்த தலைமுறையோட சிந்தனைய கூட மாத்துது இல்லையா? கண்டிப்பா மாத்தும். கலையிலிருந்து இலக்கியம் வரைக்கும் எல்லாமே மாறும். அதுதான். அந்த ஒரு விளைவுக்குள்ள பல 100 வருஷங்களுக்கான அடுத்தடுத்த விளைவுகள் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. நாம முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறது நம்ம பார்வைக்கான எல்லையை தான் குறிக்குதே தவிர அந்த செயலோட உண்மையான முடிவு கிடையாது. இது ஒரு அற்புதமான ஒப்பீடு. விளைவுகளோட சங்கிலி ஒருபோதும் அறுபட்டு போறதே கிடையாது அப்படிங்கறது இது ரொம்ப தெளிவா காட்டுது. அந்த விளைவுகள் ஒன்றோடொன்று மோதி பிணைஞ்சு புதிய புதிய சாத்தியங்களை உருவாக்கிட்டே தான் இருக்கு. இதுதான் பிரபஞ்சத்தோட இடைவிடாத இயக்கம்னு சொல்றீங்களா? ஆமா. அது ஒரு தொடர் ஓட்டம். சரி, இப்போ விளைவுகள் இந்த மாதிரி முடிவே இல்லாம போய்கிட்டு இருக்குன்னா இதோட தொடக்க புள்ளி எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி இயற்கையாவே எனக்கு வருது.
நாம இப்போ விளைவுகள்ல இருந்து கொஞ்சம் பின்னோக்கி பயணிப்போம். சரி, தொடக்கத்துக்கு போவோம். அந்த தொடக்கத்தை, அதாவது முளை அப்படிங்கிற நிலைக்கு வருவோம். இந்த அடுத்த வரிய பாத்தீங்கன்னா, முளையதின் முளையும் அருட்பெருஞ்சோதி முளையுன் முளையும் அப்படின்னு வருது. அதாவது ஒரு முளைக்குள்ள ஒரு முளை இருக்கு, அந்த முளைக்குள்ளயும் இன்னொரு முளை இருக்குன்னு சொல்றாங்க. ரொம்ப ஆழமான இடம் இது. ஆனா இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாகுது. ஒரு செடி முளைக்கிறதுக்கு ஒரு விதை தான் காரணம்னு நமக்கு தெரியும். ஒரு விதையிலிருந்து ஒரு முளை வரத நாம கண்ணால பாத்திருக்கோம். ஆனா ஒரு முளைக்குள்ளேயே இன்னொரு முளை எப்படி இருக்க முடியும்? கேக்குறதுக்கு ஆச்சரியமா தான் இருக்கும். எனக்கு இது தர்க்க ரீதியா சாத்தியமான ஒரு சந்தேகம் வருது. இது வெறும் தாவரவியலை மட்டும் குறிக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே. இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்குல்ல. நீங்க சரியா கணிச்சிருக்கீங்க. இது கண்டிப்பா தாவரவியலை தாண்டிய ஒரு விஷயம்தான். முளை அப்படிங்கிறது படைப்போட மிக நுண்ணிய தொடக்க புள்ளி. எப்படி சொல்றது, ஒரு விஷயம் நம்ம கண்ணுக்கு தெரிய தொடங்குற அந்த மிக நுட்பமான முதல் கணம். முதல் கணம் சரி. அந்த முளை அப்படிங்கிறது பிரபஞ்சத்தோட தொடர்ச்சியான பல முகங்களை கொண்ட படைப்பாற்றலை குறிக்குது. ஒரு புதிய தொடக்கம் வெளிப்படும் போதே அதுக்குள்ள எதிர்காலத்துக்கான எண்ணற்ற தொடக்கங்கள் ஏற்கனவே நுண்வடிவத்துல ரொம்ப பத்திரமா பொதிஞ்சு வைக்கப்பட்டிருக்கு. ஓ, ஏற்கனவே அதுக்குள்ள எல்லாமே இருக்குங்கிறீங்களா? ஆமா, இதத்தான் அலைதர வமைத்த அப்படிங்கிற வார்த்தையால சொல்றாங்க. அதாவது ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஊடுருவி வியாபித்திருக்கும்படி அமைக்கப்பட்ட ஒரு ஆழமான கட்டமைப்பு இது. இத நான் இப்படி புரிஞ்சுக்க முயற்சி பண்றேன். இப்போ நாம ஒரு புதிய தொழில் தொடங்குறோம்னு வெச்சுப்போம். சரி, நல்ல உதாரணம். அல்லது ஒரு புது யோசனைய நாம உருவாக்குறோம். அது ஒரு முளை. அந்த தொழில தொடங்குற முதல் நாள்லயே எதிர்காலத்துல அதிலிருந்து பிரிய போற பல கிளை நிறுவனங்களுக்கான முளைகள், நாம சந்திக்க போற புது மனிதர்கள், உருவாக்க போற புது பொருட்கள், இதுக்கான எல்லா நுட்பமான முளைகளுமே அந்த முதல் முளைக்குள்ள ஏற்கனவே ஊடுருவி இருக்குன்னு சொல்லலாமா? 100க்கு 100 சரியா சொன்னீங்க. அந்த முதல் நாள் அப்படிங்கிறது வெறும் ஒற்றை தொடக்கம் கிடையாது. அது பல்லாயிரம் தொடக்கங்களோட தொகுப்பு. ஆஹா, கேட்கவே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. இதை இயற்கையோட இணைச்சு பார்த்தா இன்னும் நல்லா புரியும். ஒரு மரத்தோட முதல் முளை மண்ணை பிளந்துகிட்டு வெளியே வரும்போது பார்க்கறதுக்கு அதுல வெறும் 2 இலைகள் மட்டும்தான் இருக்கும். ஆமா, ரொம்ப சின்னதா இருக்கும். ஆனா அந்த சின்ன தண்டுக்குள்ளேயே ஆயிரக்கணக்கான கிளைகள், லட்சக்கணக்கான இலைகள், 11 பழங்கள், அந்த பழங்களை சாப்பிட வர்ற பறவைகள், அது மூலமா உருவாக போற புது காடுகள், இப்படி எல்லாத்துக்குமான சாத்தியக்கூறுகளும் அந்த ஒற்றை முளைக்குள்ள ஊடுருவி இருக்கு பாத்தீங்களா? உண்மையிலேயே இது ஒரு பெரிய தெரப்பு தான் எனக்கு. படைப்புங்கிறது ஏதோ பல பில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம் கிடையாதுன்னு இப்ப புரியுது. அதேதான், படைப்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நுணுக்கமான புள்ளியிலையும் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு புது முயற்சியிலையும் அடுத்தடுத்த பல முயற்சிகளுக்கான முளைகள் ஏற்கனவே முளைக்க தொடங்கிடுச்சு. இத கேக்குறப்போ ஒரு பக்கம் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு, இன்னொரு பக்கம் நம்மோட ஒவ்வொரு செயலும் எவ்வளவு நுட்பமான பொறுப்பு கையில வச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு மலைப்பும் வருது. கண்டிப்பா அந்த பொறுப்புணர்வு நமக்கு வரணும். ஆனா இந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன தர்க்க ரீதியான முரண்பாடு தோணுது. நாம இப்போ அடுத்த கர்த்தாக்கத்துக்கு போவோம். வித்திடை பதமும் அருட்பெருஞ்சோதி, பதத்திடை வித்தும் அருட்பெருஞ்சோதி. அதாவது விதைக்குள்ள பக்குவம், பக்குவத்துக்குள்ள விதைன்னு ஒரு சுழற்சிய பத்தி இங்க பேசப்படுது. ரொம்ப சுவாரஸ்யமான பகுதி இது. எனக்கு என்ன சந்தேகம்னா, ஒரு விதைக்குள்ள அது வளர்றதுக்கான பக்குவம் இருக்கலாம் அப்படிங்கறத என்னால ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா ஒரு விதை சரியான நேரத்துக்காக, ஈரப்பதத்துக்காக அதுக்கான சூழல் வர்ற வரைக்கும் தனக்குள்ள ஒரு அமைதியான காத்திருப்பையும் பக்குவத்தையும் வச்சிருக்கு. ஆமா, அது இயற்கையோட விதி. ஆனா பக்குவத்துக்குள்ள ஒரு விதை எப்படி இருக்க முடியும்? பாத்தீங்கன்னா பக்குவம் அப்படிங்கிறது ஒரு தன்மை அல்லது ஒரு நிலைமை. ஆனா விதைங்கிறது ஒரு பொருள். ஒரு பண்புக்குள்ள அல்லது ஒரு நிலைக்குள்ள எப்படி ஒரு பொருள் இருக்க முடியும்? இது ஒரு முரண்பாடா உங்களுக்கு தெரியலையா? ரொம்ப அழகான கேள்வி இது. இந்த முரண்பாடு நமக்கு ஏன் தோணுதுன்னா, நாம மறுபடியும் அந்த பழைய நேர்கோட்டு சிந்தனைக்கே போயிடுறோம். ஓ, நேர்கோட்டு சிந்தனை. ஆமா, பதம் அல்லது பக்குவம் அப்படிங்கறத வெறுமனே ஒரு நிலை அப்படின்னு நம்ம சுருக்கிடக்கூடாது. பதம் அப்படிங்கிறது ஒரு முழுமையான முதிர்ச்சி. எல்லாமே ரொம்ப சரியா பொருந்தி வர்ற ஒரு உச்சகட்ட தருணம் அது. உச்சக்கட்ட தருணம்னு சொல்றீங்க, சரி. ஒரு சூழல் அதோட முழுமையான பக்குவத்தை அடையும் போது அந்த பக்குவமே ஒரு புதிய சாத்தியக்கூற, அதாவது ஒரு புதிய விதைய தானாவே பெத்தெடுக்குது.
இது ஒரு நேர்கோட்டு பயணம் கிடையாது, இது ஒரு முழுமையான சுழற்சி. ஒரு பண்பு எப்படி ஒரு பொருளாகவோ அல்லது தொடக்கமாகவோ மாற முடியும் அப்படிங்கறத நம்ம அன்றாட வாழ்க்கையிலிருந்து ஏதாவது ஒரு உதாரணத்தோட உடைச்சு சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்லலாம். இப்போ நீங்க ஒரு புது மொழியோ அல்லது ஒரு இசைக்கருவியோ கத்துக்கிறீங்கன்னு கற்பனை செஞ்சுக்கோங்க. சரி, கத்துக்கிறேன். முதல்ல அத கத்துக்கணும் அப்படிங்கிற ஆசை ஒரு விதையா உங்களுக்குள்ள விழுது. நீங்க தொடர்ந்து பயிற்சி செய்றீங்க, ஒவ்வொரு நாளும் உங்களை செதுக்கிக்கிறீங்க. ஒரு கட்டத்துல நீங்க அந்த இசைக்கருவியை வாசிக்கிறதுல ஒரு மிகப்பெரிய முதிர்ச்சிய, அதாவது ஒரு பதத்தை அடையறீங்க. அந்த கருவி எனக்கு முழுசா வசப்பட்டுடுது. ஆமா, உங்க விரல்களுக்கு எந்த ஸ்வரத்துக்கு எங்கே போகணும்னு தானாகவே தெரியற ஒரு நிலை அது. இப்போ சொல்லுங்க, அந்த பக்குவத்தை அடைஞ்ச உடனே உங்க பயணம் அங்கே முடிஞ்சு போயிட்டதா என்ன? கண்டிப்பா இல்ல. மாறாக அந்த முதிர்ச்சி எனக்குள்ள பல புதிய கற்பனைகளை உருவாக்கும். நான் மத்தவங்க உருவாக்குன இசைய வாசிச்சது போக, நானே சொந்தமா ஒரு புது இசைய உருவாக்குன என்ன அப்படின்னு ஒரு எண்ணம் தோணும். சரியா பிடிச்சிட்டீங்க. அந்த புது எண்ணம், அந்த புது தேடல் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் அடுத்த விதை. ஓஹோ! அந்த உச்சக்கட்ட பக்குவமே ஒரு புது யோசனைய உங்களுக்குள்ள தூண்டுது. பக்குவம் அப்படிங்கிறது ஒரு முடிவு கிடையாது. அதுவே அடுத்த விதைக்கான ஒரு கருப்பை மாதிரி செயல்படுது. இது ஒன்றை ஒன்று சார்ந்து ஒன்னு மற்றொன்ன பெத்தெடுக்கிற ஒரு சுழற்சி. கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதத்தான் அத்துறவு அமைத்த அப்படிங்கிற சொல் மூலமா இந்த குறிப்பு விளக்குது. மிகச்சரியா, ரொம்ப பொருத்தமா இணைக்கப்பட்டு அமைக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு இது. இத விண்வெளி அறிவியலோடு கூட நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். விண்வெளியில எப்படி இது செயல்படுது? ஒரு நட்சத்திரம் அதோட வாழ்நாளோட உச்சகட்டத்தை, அதாவது முழுமையான பக்குவத்தை அடையும் போது அது ஒரு மாபெரும் நட்சத்திர வெடிப்பா வெடிச்சு செதறுது. அந்த வெடிப்பு மூலமா பல புது நட்சத்திரங்கள் உருவாகிறதுக்கான விதைகளை அது அண்டவெளியில தூவுது. அப்போ பக்குவத்தோட உச்சம்தான் புதிய படைப்போட வித்தா மாறுது. இது என் சிந்தனைய முற்றிலும் வேற ஒரு தளத்துக்கே கொண்டு போகுது. அதாவது ஒரு விஷயம் முழுமையடையும் போது அது அழிஞ்சு போறதில்ல, மாறாக அது தன்னை மறுசீரமைச்சுக்கிட்டு ஒரு புது ரூபத்துல விதையா பிறக்குது. மிகச் சரியான புரிதல். கோடைகாலம் அதோட வெப்பத்தோட உச்சத்தை அடையும் போதே கடல்ல இருக்கிற நீரை ஆவியாக்கி மழைக்காலத்துக்கான விதைய உருவாக்குற மாதிரி இருக்கு இது. எல்லாமே பக்குவமும் விதையும் ஒன்றை ஒன்று கவ்விக்கொண்டிருக்கிற ஒரு முடிவற்ற சங்கிலி. அதேதான். இதை உணரும்போது வாழ்க்கையில எந்த ஒரு முடிவை பார்த்தும் நம்ம பயப்பட தேவையே இல்ல அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தெளிவு பிறக்குது எனக்கு. அந்த தெளிவுதான் இந்த ஒட்டுமொத்த தத்துவத்தோட மைய நோக்கமே. எதுவுமே இங்க முடிவடைகிறது கிடையாது, எல்லாமே அடுத்த கட்டத்துக்கான ஒரு தயாரிப்பு மட்டும்தான். சரி, இப்ப நாம இந்த விவாதத்தோட ரொம்ப முக்கியமான, அதே சமயம் ரொம்பவே ஆச்சரியமளிக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு வருவோம். அடுத்த வரிகளை பாத்தீங்கன்னா, பதமர் பதமும் பதத்தினுட்பதமும் அப்புறம் இறுதியா அதிர்வர வகுத்த அருட்பெருஞ்சோதி அப்படின்னு வருது. உச்சக்கட்ட வரிகள் இவை. அதாவது பக்குவத்துக்குள்ள மேலும் பக்குவம்னு வளர்ந்துகிட்டே போய் இறுதியில அது ஒரு இடத்த அடையுது. அந்த இடம் எப்படின்னா, எந்த ஒரு அதிர்வும் இல்லாம பிழையின்றி அமைதியாக வகுக்கப்பட்ட ஒரு நிலை அப்படின்னு சொல்றாங்க. இங்கதான் நான் கொஞ்சம் குழப்பமடைகிறேன். என்ன குழப்பம் உங்களுக்கு? பொதுவா படைப்பு, மாற்றம், முதிர்ச்சி அப்படின்னாலே அது ஒரு பெரிய சத்தத்தோட, வெடிப்போட, ஒரு பெரிய போராட்டத்தோட தான் நடக்கும் நம்ம நினைக்கிறோம். அறிவியல் கூட பிரபஞ்சத்தோட தொடக்கத்தை ஒரு பெருவெடிப்பு அப்படின்னு ஒரு மாபெரும் அதிர்வோட தான் கற்பனை செய்யுது. ஆமா, பிக் பேங்னு சொல்றோம் இல்லையா? ஆனா இங்க எவ்வித அதிர்வும் இல்லாம ரொம்ப அமைதியா வகுக்கப்பட்ட ஒரு படைப்பை பத்தி சொல்லப்படுது. இத்தனை பெரிய பிரபஞ்ச இயக்கம் எப்படி எந்த அதிர்வும் இல்லாம சாத்தியமாகும்? இது முரணா இல்லையா? நாம பொதுவா படைப்பையும் மாற்றத்தையும் ஒரு பெரிய சலனமாகவும் குழப்பமாகவுமே பார்த்து பழகிட்டோம். மனிதர்களாகிய நாம எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் அதுல ஒரு உராய்வு இருக்கு, ஒரு சத்தம் இருக்கு. அதை வச்சு நாம பிரபஞ்சத்தை எடை போடுறோம். ஓ, நம்ம இயல்பை வச்சுக்கிட்டு நாம அதை பாக்குறோம். ஆமா, ஆனா முதிர்ச்சியோட உள்ள மேலும் மேலும் முதிர்ச்சி அடையும் போது, அதாவது பக்குவம் அதோட உச்சத்தை தொடும்போது அங்கே எந்த போராட்டமும் இருக்காது. அது எந்தவித சலனமுமற்ற மிக துல்லியமான அதிர்வற்ற ஒரு முழுமையான நிலையை அடையுது. இதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா? ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு பம்பரத்தை எடுத்துக்கோங்க. அது ரொம்ப மெதுவா சுழலும் போது அதுக்குள்ள நிறைய ஆட்டங்கள் இருக்கும். தள்ளாடும், தரையோட உராஞ்சு சத்தமெல்லாம் எழுப்பும். ஆமா, ஆடிக்கிட்டே சுத்தும். அதோட உச்சக்கட்ட வேகத்தை, அதோட சுழற்சியோட முழுமையான பதத்தை அடையும் போது என்ன ஆகும்? அது சுத்துதான் இல்லையான்னு கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு முழுமையான அமைதிக்கு வந்துடும். ஆமாம்ல, தரையில ஒரு சில மாதிரி நிக்கும். கரெக்ட். பார்க்கறதுக்கு அது எந்த அதிர்வும் இல்லாதது போல தோணும், ஆனா அதுக்குள்ள உச்சக்கட்ட ஆற்றலும் வேகமும் அடங்கியிருக்கும். அதுதான் அதிர்வர நிலை. இந்த பம்பர உதாரணம் ரொம்ப சரியா பொருந்தது.
பாத்தீங்கன்னா இது சிறந்த கலைஞர்கள் சொல்ற அந்த முழுமையான ஒருமித்த நிலை மாதிரி இருக்கு. ஆமா, லயமான நிலைன்னு சொல்லுவோம். அவங்க தங்களோட கலையில உச்சக்கட்ட பக்குவத்தை அடையும் போது அவங்களோட அசைவுகள்ல எந்த தயக்கமும் இருக்காது, எந்த சலனமும் இருக்காது, எந்த ஒரு அதிர்வும் இருக்காது. அந்த பெரும் ஆற்றல் ரொம்ப தன்னிச்சையா அமைதியா வெளிப்படும். பார்க்கறதுக்கு ரொம்ப சுலபமா தோணும், ஆனா அதுக்குள்ள பல வருஷ உழைப்போட முதிர்ச்சி இருக்கும். சரியா சொன்னீங்க. அந்த முழுமையான ஒருமித்த நிலை தான் இங்க சொல்லப்படுற அதிர்வர வகத்த நிலை. பிரபஞ்சத்தோட மாபெரும் படைப்பு அப்புறம் அழிவு சுழற்சிகள் வெளியே இருந்து பார்க்கறவங்களுக்கு ஒருவேளை பெரிய குழப்பமா தெரியலாம். வெளியில சலனமா தெரிஞ்சாலும் உள்ளக்குள்ள அமைதி. ஆமா, எரிமலைகள் வெடிக்கலாம், நட்சத்திரங்கள் சிதறலாம். ஆனா அதோட மையத்துல மிக துல்லியமான விதிகளின்படி எந்த ஒரு பிழையும் அதிர்வும் இல்லாம ஒரு மாபெரும் அமைதிக்குள்ள அது ரொம்ப நேர்த்தியா வகுக்கப்பட்டிருக்கு. விளைவு, முளை, விதை, பதம் அப்படின்னு எல்லாமே இறுதியில இந்த அதிர்வற்ற, சலனமற்ற, முழுமையான அமைதியில தான் நிறைவு பெறுது. ரொம்ப ஆழமான விளக்கம் இது. குவாண்டம் இயற்பியல் கூட இன்னைக்கு என்ன சொல்லுதுன்னா, பிரபஞ்சத்தோட அடிப்படையான நிலை அப்படிங்கிறது பெரும் சத்தங்கள் கிடையாது. மாறாக பருப்பொருட்களோட ஆழத்துல இருக்கிற ஒருவித அமைதியான நடனம் தான் அப்படின்னு சுட்டிக்காட்டுது. இந்த அமைதி ஒரு வெறுமை கிடையாது. இது அனைத்து ஆற்றல்களையும் தனக்குள்ள அடக்கி வச்சிருக்கிற ஒரு முழுமையான இருப்பு. நிச்சயமாவே இது ஒரு பெரிய திறப்பு தான். விளைவுக்குள்ள விளைவா பல அடுக்குகளை கொண்டதா இந்த பிரபஞ்சம் இயங்குது. ஒவ்வொரு புது தொடக்கத்துக்குள்ளேயும் எண்ணற்ற சாத்தியங்கள் ஊடுருவி இருக்கு. முதிர்ச்சி அடைகிற பக்குவம் தனக்குள்ளேயே ஒரு புது விதைய தாங்கியிருக்கு. அப்புறம் இறுதியா இந்த ஒட்டுமொத்த படைப்பு சுழற்சியும் எந்தவித சலனமும் அதிர்வும் இல்லாம ரொம்ப அமைதியாகவும் துல்லியமாகவும் இயங்குது. இந்த பிரபஞ்ச விதிகளை ஒன்னு சேர்த்து பார்க்கும்போது நம்ம சுத்தி இருக்கிற உலக நம்ம பார்க்குற விதமே தலைகீழா மாறிடுது. எல்லாமே ஒன்னோட ஒன்னு எவ்வளவு நுட்பமா இணைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத உணர முடியுது. இதை நீங்க உங்க அன்றாட வாழ்க்கையோட பொருத்தி பார்க்கும்போது தான் இதோட உண்மையான சக்தி உங்களுக்கு புரியும். உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு சின்ன நிகழ்வுக்கு பின்னாலையும், நீங்க எடுக்கிற ஒவ்வொரு சின்ன முயற்சிக்கு பின்னாலையும் ஒரு மாபெரும் அதிர்வற்ற அமைதியான படைப்புத்தன்மை இருக்கு அப்படிங்கறத நீங்க உணரலாம். கண்டிப்பா. உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனையோ அல்லது எதிர்பாராத மாற்றமோ நடக்கும்போது அதை பார்த்து நீங்க பதற்றம் அடையாம, இந்த விளைவுக்குள்ள ஒழிஞ்சிருக்க அடுத்த விதை என்ன, இந்த சலனங்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த அமைதியான கட்டமைப்பு என்ன அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்படி யோசிச்சா பாதி பிரச்சனை தீர்ந்துடும். ஆமா, அந்த பக்குவமே அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான விதையா மாறும் அப்படிங்கறத நீங்க உணர்ந்தீங்கன்னா, அது உங்க மனசுக்கு ஒரு மிகப்பெரிய தெளிவையும் எதையும் எதிர்கொள்ற ஒரு அசைக்க முடியாத நிதானத்தையும் கொடுக்கும். ரொம்ப அருமையான ஒரு தொகுப்பு இது. இப்போ நம்ம நேர்கோட்டு சிந்தனைக்கு நிரந்தரமா விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஒரு கல்ல வீசினா கண்ணாடி உடையும், அதோட எல்லாம் முடிஞ்சுது அப்படின்னு நினைக்கிற உலகம் இது கிடையாது. ஒவ்வொரு செயலுமே ஒரு முடிவற்ற சுழற்சியோட ஒரு சிறு பகுதி மட்டும்தான். உண்மைதான். இப்போ விடை பெறுவதற்கு முன்னாடி இந்த விவாதத்தை கேட்டுட்டு இருக்கிற நீங்க ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில சிந்திச்சு பாக்குறதுக்காக ஒரு ஆழமான கேள்வியை நாங்க விட்டு செல்ல விரும்புறோம். கண்டிப்பா யோசிக்க வேண்டிய விஷயம் அது. நம்மோட ஒவ்வொரு செயல்குள்ளயும் ஒரு விளைவு இருக்கு. அந்த விளைவுக்குள்ள ஒரு புதிய தொடக்கம் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த தொடக்கம் பக்குவமாகி மறுபடியும் ஒரு விதையா மாறுது அப்படின்னா, இன்னைக்கு நீங்க எடுத்த மிகச் சாதாரணமான ஒரு முடிவுக்குள்ள எந்தவித அதிர்வும் இல்லாம ரொம்ப அமைதியா உருவாகிக்கிட்டு இருக்கிற அந்த புதிய விதை என்னவா இருக்கும்? சற்றே சிந்தித்து பாருங்கள். இந்த ஆழமான சிந்தனை பயணத்துல எங்களோட இணைந்திருந்தமைக்கு மிக்க நன்றி. நாம மீண்டும் சந்திப்போம். நன்றி.